ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா சார். வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம். கேரளா தேர்தலில் வாக்குப்பதிவு விவரங்களை இன்னும் தேர்தல் ஆணையம் வெளியிடவில்லை, ஏன் இவ்வளவு தூரம் தாமதமாகுது அப்படின்னு காங்கிரஸ் கட்சியும் கேள்வி எழுப்பியிருக்குது, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் கேள்வி எழுப்பியிருக்குது. வழக்கமாக தேர்தல் வாக்குப்பதிவு முடிஞ்ச அன்னைக்கு இரவு அப்ராக்சிமேட்டா எத்தனை பெர்சன்டேஜ் ஓட்டுன்னு சொல்லுவாங்க, அடுத்த நாள் காலையில கரெக்டா ஒரு மாதிரி ஒரு ஃபிகர் சொல்லுவாங்க. நம்பரும் கிட்டத்தட்ட சொல்லிடுவாங்க தான், அடுத்த நாளே சொல்லிடுவாங்க. ஆனா இப்போ 4 நாள் ஆகுது, இருந்தாலும் சொல்லலையேன்னு கேட்டா இல்ல, தபால் வாக்குகளை எல்லாம் சேர்த்து நாங்க கரெக்டான டேட்டா கொடுக்கறதுக்கு 4 நாள் ஆகும் அப்படின்னு எல்லாம் பதில் சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க சார்? என்ன நடக்குது? நாங்க விவரம் சொல்றோமா இல்ல என்ன ப்ரொசீஜர்? இல்ல, இது அவங்க ஒண்ணு செஞ்சிருக்கலாமே, எக்ஸாக்ட் வாக்குகள் பிராக்கெட்ல எக்ஸ்க்ளூடிங் போஸ்டல் பேலட்ஸ் அப்படின்னு சொல்லி அடுத்த நாளே கொடுத்துருக்கலாமே. கொடுத்துருக்கலாம். இது ஏற்கனவே இவங்களை பத்தி சந்தேகங்கள் இருக்கு. அவங்க இதுக்கு முன்னாடி நடந்த நாடாளுமன்ற தேர்தல்கள் எல்லாம் வந்து லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசம் வந்திருக்குன்னு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு. அதுக்கு எந்த பதிலும் வந்ததில்லை. தொடர்ந்து இதே மாதிரியே வந்ததுன்னா சந்தேகத்துக்குரியதா தான் இருக்கும். இல்ல, அது நியாயமாகவும் நேர்மையாகவும் தேர்தலை நடத்தி முடிக்க வேண்டிய அரசமைப்பு சட்ட கடமை இருக்குது அந்த ஆணையத்திற்கு. அது இப்படியே தொடர்ந்து சந்தேகத்தோடு கூடிய அதிகாரத்தையே வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் ஊத்தி மூடிக்கிட்டே போனாங்கன்னா எப்படி சார் அது? We are helpless. We are helpless. Okay. வினாக்கள் எழுப்ப முடியும், எழுப்ப வேண்டும். இப்ப நாங்க இதுல வந்து அசாம்ல வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல உள்ள பர்சனல எலெக்ஷன் டியூட்டி கூப்பிட்டுருந்தாங்க. நாங்க எங்களுடைய கான்ஸ்டிடியூஷனல் கான்டாக்ட் குரூப்ல வந்து ரொம்ப வலுவாக ஒரு அப்ஜெக்ஷன் அதுக்கு சொல்லி நாங்க சொல்லியிருந்தோம். இது வந்து கொஞ்ச நாள் அப்ப இப்ப போச்சஸ் அத்தனை பேர் அங்க போய் எவ்வளவு கொள்ளையடிக்க முடியும் அவ்வளவு கொள்ளையடிச்சுட்டு போயிடுவாங்க. அந்த ஃபாரஸ்ட் பர்சனல எலெக்ஷன் டியூட்டி போடுறதுக்கு எந்த தேவையும் கிடையாது. தேவையான அளவு போலிங் பர்சனல் இருக்காங்க. இது மாதிரி தான் குளறுபடிகள் ஏன் பண்றாங்க இந்த மாதிரி? நாளைக்கு எலெக்ஷனுக்கு போது கேரளால இன்னைக்கு சீஃப் செக்ரட்டரி மாத்துறாங்களே, இது எதனால? அடுத்து வெஸ்ட் பெங்கால்ல ஒரு எலெக்ஷன் நடத்த போற ஸ்டேட்ல ஏற்கனவே உள்ள செக்ரட்டரி, பிரின்சிபல் செக்ரட்டரி அவங்களெல்லாம் இங்க எலெக்ஷன் அப்சர்வரா தமிழ்நாட்டுக்கு எதுக்கு அனுப்பணும்? ஏன் யூபியில இருந்து அனுப்ப முடியாதா? பீகார்ல இருந்து அனுப்ப முடியாதா? கேரளா இது கர்நாடகால இருந்து, ஆந்திரால இருந்து, தெலுங்கானால இருந்து அனுப்ப முடியாதா? ஏன் அங்க இருந்து அனுப்புறாங்க? இட் பேரலைசஸ் ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன். அப்புறம் ஒரு சீஃப் செக்ரட்டரிங்கிறவங்க அவரு இவங்களுக்கு எலெக்ஷன் கமிஷனுக்கு எதுல அத்தாரிட்டி இருக்கு? ஆபீசர்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டட் டு கான்டக்ட் ஆஃப் எலெக்ஷன் அண்ட் லா அண்ட் ஆர்டர். இந்த ரெண்டு தான் நம்ம இதை தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த ரெண்டு விஷயத்துல தான் ஒரு சீஃப் செக்ரட்டரி வந்து ஹி இஸ் இன் சார்ஜ் ஆஃப் த ஹோல் ஸ்டேட்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். அவரை நீங்க மாற்றும் போது இப்ப கேரளாவில் நடந்த என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். ஒரு சீஃப் செக்ரட்டரி வந்து அனுவல் ஹஸ்பண்ட்ரி ஃபண்ட் ரிலீஸும் பார்ப்பாரு, அக்ரிகல்ச்சர் ஃபண்ட் ரிலீஸும் பார்ப்பாரு. இப்போ இந்த ஃபண்ட் ரிலீஸ்லாம் பார்க்கும்போது வழக்கமா வந்து சீனியர் ஆஃபீஸர்ஸ் ஒரு காரியம் பண்ணுவாங்க. எந்த ஆஃபீஸர் அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்காரு, சரி இவங்க 120 கோடி கேட்டிருக்காங்க, இந்த 120 கோடிக்கு நம்ம இந்த டெட்லைன் கொடுக்குறோம், இதுக்குள்ள நீங்க எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுங்க. இந்த ஆஃபீஸருடைய ப்ரீவியஸ் லெவல்ஸ் ஆஃப் எஃபிஷியன்சி பார்க்கும்போது அந்த அளவுக்கு அவர் பண்ணுவாரா, அல்லது கொஞ்சம் குறைச்சி போடணுமா, அல்லது நல்லா பண்ணுவார்னா கொஞ்சம் கூட ஃபண்ட்ஸ் கொடுக்கணுமா, இது எல்லாம் ஒரு சீஃப் செக்ரட்டரி வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஆனா நீங்க நாளைக்கு எலெக்ஷன் சொல்லி வச்சுட்டு இன்னைக்கு சீஃப் செக்ரட்டரியை மாத்திட்டு அடுத்து இன்னைக்கு நீங்க மாத்தின சீஃப் செக்ரட்டரி வந்து கவுண்டிங் வரைக்கும் அவர் தான் சீஃப் செக்ரட்டரியா உட்கார போறாருன்னு சொல்லி வச்சுட்டீங்கன்னா மே 4ஆம் தேதி 5ஆம் தேதி வரைக்கும் ஏறக்குறைய 1 மாசம் 4 வீக்ஸ் வச்சிட்டீங்கன்னா அவர் என்ன முடிவெடுக்க முடியும்? ஹி ஹஸ் டு ஸ்டடி த சிஸ்டம். ஒவ்வொருத்தரை பத்தியும் சீஃப் செக்ரட்டரி உட்காந்துக்கிட்டு, ஏன்னா ஏற்கனவே இருந்த மிஸ்டர் முருகானந்தமோ அல்லது இவரோ கொஞ்ச மாதங்கள் சில ஆண்டுகள் இருந்ததுனால அவங்களுக்கு அதிகாரிகளை பற்றி நல்ல அனுபவம் இருக்கும். இந்த நியூவன்சஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் பல பேருக்கு வெளியில் தெரியாது. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு திட்டமிட்டு இதெல்லாம் பண்றாங்களா? ஒரு சீஃப் செக்ரட்டரி அல்லது சில துறைகள் சார்ந்த அதிகாரிகள் வந்து யாருக்கு வாக்குப்பதிவுக்கும் வாக்கு எண்ணிக்கைக்கும் இடைப்பட்ட காலத்துல யாருக்கு அவங்களுடைய சர்வீஸ் தேவை, ஏன் மாத்துறாங்க? மக்களுக்கானதுன்னா ஏற்கனவே இருக்கிறவங்க பாத்துக்குவாங்கல்ல, இவங்க ஏன் மாத்துறாங்க? இல்லைங்க, அதாவது ரெண்டு கிரவுண்ட்ல தான் ஆபீசரை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அது யார? எலெக்ஷன் ஒர்க்ல சம்பந்தப்பட்டவங்க, லா அண்ட் ஆர்டர் சம்பந்தப்பட்டவங்க, என்டையர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்.
லா அண்ட் ஆர்டர். ம். எலெக்ஷன் ஒர்க்குங்கிறது அந்த லா அண்ட் ஆர்டர்ல வந்து டிஸ்ட்ரிக்ட்டை பொறுத்த மட்டும் சப் கலெக்டரும் அடிஷனல் கலெக்டரும் கலெக்டரும் அடுத்து ஸ்டேட்டை பொறுத்த மட்டும் ஹோம் செக்ரட்டரி சீஃப் செக்ரட்டரி ஓவர்லாண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இவங்கெல்லாம் தான். இப்போ யாராவது ஒருத்தர் 3 வருஷத்துக்கு மேல ஒரு ஸ்டேஷன்ல இருந்திருந்தாங்கன்னா ஒரு மரபு ஒன்றுக்கு சாங்கியம் என்னன்னா எலெக்ஷன் கமிஷன் 3 வருஷத்துக்கு மேல இருந்தவங்களை எல்லாம் மாத்திருங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், சில வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கலாம், அந்த மாதிரி எல்லாம் சந்தேகம் இருக்க வேண்டாம்னு சொல்லி அவங்க மாத்துவாங்க. இது ஒரு கிரவுண்டு. இன்னொரு கிரவுண்டு என்னன்னா யாராவது ஒருத்தரை பத்தி கம்ப்ளைண்ட் வந்து அன்பயஸ்டா இல்லாம அவங்க பயஸ்டா இருக்காங்க கம்ப்ளைண்ட் வந்து அண்ட் தி எலெக்ஷன் கமிஷன் இஸ் கன்வின்ஸ்ட், அப்போ அவங்கள மாத்தலாம். இப்ப பெங்கால்ல வந்து மம்தா பானர்ஜி என்ன பண்ணாங்க, ஒரு 11 ஆஃபீஸர் நினைக்கிறேன் 3 வருஷம் கம்ப்ளீட் பண்ணவங்களா இருந்தாங்க. இவங்களை நிச்சயமா மாத்திடுவாங்க, நம்மளே மாத்திடுவோம்னு சொல்லிட்டு அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு கோட் ஆஃப் கான்டக்ட் எலெக்ஷன் கோட் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வர்றதுக்கு முன்னாடி அவங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு புது ஆஃபீஸர்ஸ் போட்டிருந்தாங்க. இங்க நம்ம எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணுச்சு, அந்த புது ஆஃபீஸர் 11 வரையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. ஏதாவது கிரவுண்ட் இருக்கா? அந்த 11 பேர் வந்து இவங்க டிஎம்சி கொடியை பிடிச்சிட்டு அலைஞ்சாங்களா? அதே மாதிரி இங்க வந்து என்ன பண்ணாங்க, 4 எஸ்பி பிஜேபி கம்ப்ளைண்ட் பண்ண அடுத்த நிமிஷம் காலையில கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, சாயந்தரம் டிரான்ஸ்பர் 4 எஸ்பி தமிழ்நாட்டுல. இதெல்லாம் பார்க்கும்போது இவங்க வேலை, இவங்களுடைய நேர்மை வேலை எப்படிங்க நம்பிக்கை வரும்? ஏதோ ஒன்றிய அரசினுடைய டிபார்ட்மெண்டாக இருக்கிறாங்களா அப்படிங்கிற சந்தேகம் தான் வரும். இல்ல, ஒருத்தர் சொன்னார் ஒன்றிய அரசுடைய ஆபீஸா இருக்காங்கன்னு சொல்லி சொன்னாரு. இன்னொருத்தர் அந்த அளவு கௌரவம் கொடுக்காதீங்க, சப் ஆபீஸா இருக்காங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்லி அவர் சொன்னாரு. இப்படி போய்கிட்டு இருக்கு. இந்த வளர்ச்சி தொடர்பாக வரிசையாக நேற்று இன்னும் ஒரு விஷயம் இருக்கு சார். நேற்று நாம பேசியதனுடைய தொடர்ச்சியாக சில நிகழ்வுகள் நடந்திருக்குது. நம்ம பேச்சின் தொடர்ச்சியாக இல்லை, ஏற்கனவே நடந்த நிகழ்வுகளின் தொடர்ச்சியாக அதை பத்தி நம்ம நேற்று பேசினோம். ஒன்றிய நிதியமைச்சர் வந்து அந்த கடிதத்தை நேற்று வெளியிட்டாங்க. அதுல ரொம்ப தெளிவாக அவங்க சொன்ன கருத்துக்கள் இருக்கு அந்த ஆபீசர் அனுப்பின கடிதத்துல. அது அவர்கள் சொன்னதாக ஸ்டாலின் சொன்ன கருத்து தெளிவா இருக்கு. கருத்து தெளிவாக இருக்கு. அவங்க சொன்னதாக ஸ்டாலின் சொன்ன கருத்துக்கள் தெளிவாக இருக்கு. ஆனா லெட்டர்ல வந்து பரிசீலிக்கத்தானே சொல்லியிருக்கோம். அதை எப்படி இவர் வந்து ஆணையிட்டத மாதிரி சொன்னாரு அப்படின்னு அறிஞர் அதுக்கு ஸ்டாலின் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. பரிசீலிக்க சொன்னா அக்ரிகல்ச்சர் சம்பந்தப்பட்ட விஷயத்த அக்ரிகல்ச்சர் செக்ரட்டரி தானே எழுதுவாரு, இது ஏன் பினான்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் செக்ரட்டரி எழுதினாரு அப்படின்னு கேட்டிருக்காரு. இதுக்கு அடுத்து அவங்க பதில் சொல்லட்டும். அவர் எடப்பாடி பழனிசாமிக்கு பதில் சொல்றது, டூர் போறது, அதோட சேர்த்து இந்த விஷயங்களையும் சிறப்பாக கையாண்டு கொண்டிருக்கிறார் அப்படின்னு தோணுது. அது அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அந்த காலத்துல சிஏஏ வரும்பொழுது தமிழ்நாட்டில் உள்ள ஒரு முஸ்லீம் கூட பாதிக்கப்பட மாட்டார்கள்னு சொன்னார். இந்தியாவை பற்றி கவலைப்படாத, தமிழ்நாடு என்னமோ இந்தியாவில் இல்லாத மாதிரி எதிர்கட்சி தலைவர் வந்து அந்நேரம் முதலமைச்சராக இருந்தவர் சொன்னார். இன்னைக்கு மறுசீரமைப்பு சொல்லிருக்காரு, தமிழ்நாட்டுக்கு அதிகமாக தான் சீட் கிடைக்கும், தமிழ்நாடு பாதிக்கப்படாது. இவருக்கு விவரம் தெரியலையா இல்ல இந்த அளவுக்கு ஜாலரா தட்டுறாரா? அதனாலதான் சொல்றாரு அவரு, இவங்க முகமூடியை போட்டுக்கிட்டு பிஜேபி உள்ளவரை பாக்குதுன்னு ஸ்டாலின் சொல்றதுல என்ன தப்பு இருக்க முடியும்? ஆமா, இன்னும் அவங்க பேசின விஷயங்கள் எல்லாம் ஒன்னொன்னும் உண்மையா என்னங்கிறத பத்தி பார்க்கலாம் சார், பார்க்க வேண்டியது இருக்கு. இதுல அந்த கடிதத்துல வந்து திரும்ப பருப்பு, எண்ணெய் வித்துக்கள் இதற்கான உற்பத்தியை பெருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பாலிசி கைட்லைன்ஸ். கோதுமைக்கும் அரிசிக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது இல்லை, அந்த உற்பத்தியை பெருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு பின்னால என்ன கருத்து இருக்க முடியும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, ஒருவேளை கோதுமையும் அரிசியும் இம்போர்ட் பண்ணலாம் அமெரிக்கால இருந்துன்னு எதே முடிவுல இருக்காங்களா? அதாவது சர்ப்ளஸா இன்னைக்கு இருக்குங்கிறதுனால இன்னும் 5 வருஷத்துக்கு சர்ப்ளஸா இருக்கணும் எந்த கட்டாயமும் கிடையாது. போதுமான தானியங்கள் கையிருப்பில் வைத்துக் கொள்ளப்பட வேண்டும். ஃபுட் செக்யூரிட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப தேவையானது. பீகார்ல எல்லாம் வந்து இந்த லேர் லேபரை நான் நேரம் பெங்கால்ல இருந்தபோது பார்த்துருக்கேன். ரொம்ப சிம்பிளா 4 ரொட்டியும் கொஞ்சம் வெங்காயமும் எடுத்துட்டு வந்துடுவாங்க வேலை பார்க்கறது. அவங்களுக்கு வந்து ஆயில் சீட்ஸ் தேவைப்படல. இப்போ ஆயில் சீட்ஸ் நம்மளாம் யூஸ் பண்றோம், அதுவும் தேவைதான். அந்த இம்போர்ட்ஸ் வந்து நிச்சயமா கட் பண்ணணும், அதுல சந்தேகம் இல்லை. ஆனா இது வந்து ஃபண்டமெண்டல் ஃபுட் ஐட்டம், அரிசியும் கோதுமையும். இதுல வந்து அவங்க என்ன செய்யணும், இன்னொன்னு என்னன்னா, ஓவர் நைட்ல நீங்க இந்த இதை வந்து அக்ரிகல்ச்சர் பேட்டர்னை மாற்ற முடியாது. இவங்க சொல்றது உண்மை, அங்கே கோதுமையும் சரி ரைஸும் சரி தேர் அக்வாட்டிக் பிளான்ட்ஸ், ரொம்ப தண்ணி வந்து அவங்க எடுக்கும் அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் நீங்கள் தஞ்சாவூர் பெல்ட்டில் விழுந்து போய் இப்போ இன்னைக்கு சொல்ல முடியும் ஒருவேளை காவேரி வந்து பிரச்சனைனதுக்கப்புறம். ஆனால் யாராவது தஞ்சாவூர் பெல்ட்டில் போய் தண்ணி ரொம்ப செலவழிமையா போடாது அரிசி சொன்னால் யாராவது கேட்பாங்களா? அது தண்ணி எக்ஸஸாக உள்ள ஒரு இடம்.
அப்போ வறண்ட பிரதேசங்கள்ல நீங்க இதுக்கு என்ன ஒரு சரியான நிர்வாகம் என்ன செஞ்சிருக்கோம், ட்ரை லேண்ட்ல வந்து நீங்க பல்சஸ், ஆயில் சீட்ஸ் இதெல்லாம் போடுங்க. அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஊக்கத்தொகை அதிகமா கொடுக்குறோம்னு என்கரேஜ் பண்ணிடணும். ஏன்னா ட்ரை லேண்ட்ல வந்து வழக்கமா வந்து நெல் வந்து போட மாட்டாங்க. இந்த ட்ரை லேண்ட்ல போடுற நெல்லும் ஒன்று இருக்கு. நம்ம சங்ககால பாடல்கள் அந்த குறிப்பெல்லாம் இருக்கு. ஆனா வழக்கமா வந்து நெல்லை வந்து அது மாதிரி போட மாட்டாங்க. தமிழ்நாடு, ஆந்திரா, பஞ்சாப் மாதிரியான மாநிலங்கள்ல ஒரு பண்பாடு இருக்குல்ல சார், உணவு பண்பாடுன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஆமா. அது பேடியையும் நெல்லையும் கோதுமையையும் சார்ந்ததாக இருக்கும்போது நீங்க அந்த பகுதியில ஊக்கத்தொகை கொடுத்து அதனுடைய விளைச்சலை அதிகப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்றது எவ்வளவு தூரம் சரியாகும்? அந்த கொஞ்சம் கூட சரி கிடையாது. ஒரு அளவு எல்லாருக்கும் ஒரே அளவுல சட்டம் வச்சு கொடுக்கிற பாலிசி தானே இது. அதேதான் நான் இன்னொன்னு சொல்றேங்க, இந்த ஃபுட் சர்ப்ளஸ்ங்கிறது ஒரு மாயை. ஏன்னா ஃபுட் கன்சம்ஷன் கெப்பாசிட்டி இல்லாத ஆட்கள் வந்து ஃபுட் வாங்குறது இல்ல. அதனால ஃபுட் சர்ப்ளஸ்ங்கிறது ஒரு மாயை. 2000 கேலரி தேவைப்படும் போது ஒவ்வொருத்தருக்கும் 2000 கேலரி இன்னைக்கு இந்தியால கிடைக்குதா? கிடைச்சதுக்கு அப்புறமா சர்ப்ளஸ் இருக்கு. யாரை ஏமாத்துறாங்க இதெல்லாம்? அந்த கெப்பாசிட்டி இல்லாதவர்களை பற்றி கவலை இல்லை சார். அவங்க அப்படியே இருக்க கடவதாக அப்படின்னு நாங்க நகர்ந்துருவோம். நீங்க அங்கதமா சொல்றீங்க. ஒரு கமெண்டேட்டர் வந்து ரொம்ப சீரியஸா ஜன்ராம் எதேச்சிய அதிகாரம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. அந்த ஒரு பிளாட் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிற நண்பர்களை நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது சார். திருவண்ணாமலை எங்க இதுல அபார்ட்மெண்ட்ஸ்ல வேலை பார்க்குற பெண்கள்ல ஒருத்தர் வந்து திருவண்ணாமலையில வந்து வீட்டுல ஒரு கேதம் எழுந்துச்சுட்டு போயிருந்தாங்க. போய் இன்னைக்கு வந்து நான் சொல்லியிருக்கேன்ல, அவங்ககிட்ட எல்லாம் பேசுவேன். தட் இன்க்ரீசஸ் அவர் அவேர்னஸ் அபவுட் ஃபீல் ரியாலிட்டி. கேட்டேன், யாருக்குமா ஓட்டு போட போறாங்க அப்படின்னு. அது ஒரு மாசத்துக்கு முன்னாடி ரெட்டையில நாங்க 20 நாளைக்கு முன்னாடி வந்து விஜய்ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப சூரியன் தான். ஏன் திடீர்னு ஏன் மாறிட்டாங்க அப்படின்னு. புது பஸ் விட்டுருக்காங்கண்ணா, உங்களுக்கு தெரியாது. திருவண்ணாமலேருந்து எங்க வில்லேஜுக்கு வரதான் புது பஸ் விட்டுருக்காங்க. ஏழை வாழை ஏப்ப சாப்பியா போடுவோம்னு நினைக்கல இவரு. அப்புறம் விஜய் வந்து அது விடுங்கண்ணே, அது கொஞ்ச நாள் அந்த மாயெல்லாம் எங்களுக்கு காணாம போயிடுச்சு. நாங்க தெளிஞ்சிட்டோம். இப்போ இது வந்து நிச்சயமா அடிமட்டத்திலிருந்து வர்ற வார்த்தை. நான் நம்பத்தான் செய்வேன். விஜய் இஸ் நாட் மேக்கிங் வேவ்ஸ் இன் தி ரூரல் சைட்ஸ் எனிமோர். ஆனாலும் ஒரு பெரிய பிம்பத்தை கட்டமைக்கிறதுல அரசியல் விமர்சகர்களும் சில பத்திரிகையாளர்களும் தொடர்ந்து முயற்சி பண்றாங்க. ஆமா, அந்த இது ஹாலோஜன் இமேஜ் வந்து கொடுக்கணும்னு சொல்லி பிளான் பண்றாங்கல்ல. ஆமா, இது 2014 மோடிக்கு சக்சஸ்ஃபுல்லா பண்ணாங்க. ஒரே நாள்ல 100க்கு மேற்பட்ட வேறு ஊர்களில் உள்ள மேடைகள்ல மோடி வந்து தோன்றி பேசுற மாதிரி அவங்க வந்து பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இங்கேயும் ட்ரை பண்ணணும்னு சொல்லி இவங்க பாக்குறாங்க. ஆனா மோடிக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சரியான மிகச்சிறந்த கட்டமைப்பு இருந்தது. இவங்களுக்கு அப்படிப்பட்ட கட்டமைப்பு கிடையாது. அப்போ ஃபுல் ஸ்ட்ரென்த்தை வந்து வெளிநாடுகளில் வேலை பார்த்துட்டு இருந்தவங்க கூட அப்போது 2014 மோடியை திரும்ப பிஎம் ஆக்குவதற்காக லீவ் போட்டுட்டு இங்க வந்து கடுமையான வேலைகளை பார்த்தாங்க. அது டோட்டலி வேற விதமான பிராண்டிங் அந்த சமயத்துல நடந்தது. இப்போ அதே மாதிரி தான் இங்கே திரும்பவும் பண்ண முயற்சி பண்றாங்க. நேற்று கூட இங்கு உள்ள வாக்குச்சாவடி குழு உறுப்பினர்களோட அவரு கலந்துரையாடி இருக்கிறாரு. ஆனா 5 வாக்குச்சாவடிகளை சார்ந்தவர்கள் மட்டும்தான் இன்னொரு செய்தியில பாக்குறேன். அதுல அது சரியான தகவலான்னு எனக்கு தெரியல. 5 பேர்கிட்ட பேசுவதற்காக அதை ஒரு பெரிய நியூஸாக அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அதுல அவர் குறிப்பிடுறது வந்து திமுக ஆட்சி வந்து ஒன்றிய அரசின் திட்டங்களுக்கு தடையாக இருந்தது, தடுக்கிறது அப்படின்னு சொல்றாரு. ஆமா ஆமா சொல்லுவாரு. அது தடுக்கிறதும் பாரு, வீடு கட்டி கொடுக்கறது இவங்க அனுமதிக்கலாம் பாரு, எல்லாம் சொல்லுவாங்க. உண்மைகள் ஒன்னா வெளியில சொன்னா சரி, யார் உண்மை சொல்றாங்க, யார் வந்து அரைகுறை உண்மை சொல்றாங்கன்னு. இன்னொரு பக்கம் அந்த 11.19% வளர்ச்சி, இரட்டை இலக்கத்துல வளர்ச்சி, கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் 16 ஆண்டுகளுக்கு பிறகு கலைஞர் ஆட்சியில கடைசி ஆண்டுல இருந்தது. அதுக்கப்புறம் இவ்வளவு காலம் இல்லை. இப்போது மீண்டும் இரட்டை இலக்கத்துல வளர்ச்சி. இந்தியால தமிழ்நாடு முதலிடம் அப்படின்னு நிறைய கிரெடிட் அதுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க சார். அப்பெல்லாம் வந்து இது என்ன வளர்ச்சி, இங்க அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த எதிர்கட்சி தலைவர் இப்போ அந்த இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சிக்கு அதிமுக ஆட்சி தான் காரணம் அப்படின்னு சொல்றாரு.
கேட்டா நாங்க போட்ட ஃபவுண்டேஷன்ங்கிறாரு. அப்போ 1967 யார் ஃபவுண்டேஷன் போட்டாங்க? 1957 யார் ஃபவுண்டேஷன் போட்டாங்க? அது அப்படி இருந்ததுனாலும் அந்த 2021 இது முடிஞ்சு போச்சு சார். 21, 22, 22, 23 அந்த வருஷத்திலேயே இந்த மாதிரி ஒரு வளர்ச்சி வந்ததுன்னா உடனடியாக புரிந்து கொள்ள முடியும். இது இவங்க ஆட்சியில கடைசி நாள் 5வது ஆண்டுல அல்லது 4வது ஆண்டுல இந்த வளர்ச்சி அப்படிங்கிறத அவர் கிளைம் பண்றது எவ்வளவு தூரம் சரியானது அப்படிங்கிறது ஒரு நிச்சயமாக கேள்வி சார். சரி. நிச்சயமா சரி. சரியில்லை. அது போக 2014 அவங்க அண்டர்ஸ்டாண்ட் ஆட்சினா 2004 இருந்து 2014 வரைக்கும் அவங்க ஆண்டாங்கல்ல. ஆமா அந்த 10 யாங்க வருஷத்துல ஒரு 7வது வருஷத்துல இருந்து கொரோனா விட்டுருங்க, அதுக்கு முந்தின பீரியட்ல 5வது இவங்க தான் 4வது வருஷத்துல காமிச்சிருக்காங்கல்ல இந்த சாதனைய. ஆ- அவங்க ஆமா ஒரு 7வது வருஷத்துல அல்லது 8வது வருஷத்துல காமிச்சிருக்கலாமே, ஏன் காமிக்க முடியல? ஆக்சுவலா அந்த கொரோனாவுக்கு முந்தின பீரியட் அந்த ரேஞ்சில எல்லாம் நேற்று அது முதலமைச்சர் அவங்க ஆட்சியில ஒரு வருஷத்துல உண்டான growth-ஐயும் சொல்றாரு 0.07% அப்படின்னு. அது அதுக்கும் யார் காரணம் அப்படின்னு பார்க்கணும். கன்சிஸ்டண்டா ஏறிட்டு வந்தாலும் பரவாயில்ல, டமால்னு கீழே விழுந்த பீரியடும் இருந்திருக்குது. அது போக அவருக்கு ஒரு வளர்ச்சி குறித்து அவருக்கு முன்னாள் முதலமைச்சருக்கு ஒரு பார்வை இருக்கு. அந்த பார்வை சரியான்னு எனக்கு புரியல. அவரு அதிமுக ஜெயலலிதா ஆட்சியிலேயே 2 லட்சம் கோடிக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டோம், தொழில்கள் வந்தது, தொழில்கள் தொடங்கப்பட்டது. அதுக்கப்புறம் இவருடைய ஆட்சியில சில லட்சம் கோடி வந்தது, இன்வெஸ்ட்மெண்ட், தொழில் தொடங்கிடுச்சு அப்படின்னு அந்த 11.19 growth ரேட்டு அப்படிங்கிறத வெறும் தொழில் தொடங்குறத ஒட்டி மட்டும்தான் அவர் பாக்குறாரோன்னு ஒரு சந்தேகம் வருது. ஆனா அதுதானா அப்படி? உள்நாட்டு மொத்த உற்பத்திங்கிறது தொழில் தொடங்குனது மட்டும்தானா? பிற துறைகள்ல உண்டானதை பத்தி எதுவுமே சொல்லாம ரொம்ப பெரிய விஷயங்க. டவுன் ஸ்ட்ரீம் இண்டஸ்ட்ரீஸ் ஆரம்பிச்சிருக்கணும். ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி வந்ததுன்னா டவுன் ஸ்ட்ரீம் இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சிருக்கணும். அந்த டவுன் ஸ்ட்ரீம் இண்டஸ்ட்ரியில வந்து லோக்கல் பீப்புள் வந்து அதிகமாக தங்களை ஈடுபடுத்தி இருக்கணும். தே பிகம் ஆண்டர்பிரனர்ஸ். இதை வந்து பேசுறேன்னா மணிக்கணக்கில் பேசிட்டு போங்க. இதெல்லாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸ்டாலினுடைய இதுல ஒருங்கிணைந்த வளர்ச்சிங்கிறது உண்மையான முயற்சிகள் அரசு எடுத்தது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். உண்மையான தீவிரமான முயற்சிகளை அரசு எடுத்தது, பலன்கள் வர துவங்கின. இதுதான் உண்மை. இப்ப இந்த யாராவது என்கிட்ட வந்து என்ன சொர்க்க பூமி ஆயிடுச்சு தமிழ்நாடுனா, இல்ல சொர்க்க பூமி ஆகலைங்க. தமிழ்நாட்டில் இன்னும் பிரச்சனை இருக்கு. ஆனா பிரச்சனைகள் நடுவில் வளர்ச்சி வந்துகிட்டே இருக்கும்போது வளர வளர அதன் காரணமாகவே சில பிரச்சனைகள் தீரும். எத்தனை குடும்பங்கள்ல, ஏழை குடும்பங்கள்ல வந்து வெறும் லேபரரா இருக்கவங்க வந்து நமக்கு விதிச்சது இவ்வளவுதான். நம்ம வந்து சாயந்தரம் 8 மணி வரைக்கும் வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாராயம் குடிச்சிட்டு மறுநாள் காலையில் எந்திரிச்சு போக முடியாது, நமக்கு விதிச்சது அப்படின்னு நினைத்த குடும்பங்கள் உண்டு. அந்த குடும்பங்கள்ல இருந்து இன்னைக்கு இளைஞர்கள் விடுபட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து மேலோட்டமா பார்க்க கூடாது. தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிங்கிறத ஆழமா பார்த்தோம்னா இங்க ஒரு மௌன புரட்சிக்கு ஸ்டாலின் வந்து வித்திட்டு இருக்கிறார். அதுல சந்தேகம் கிடையாது. இது இது இன்னும் வளரணும், இன்னும் அதிகமா வளரணும். மதுக்கடைகள் மூடப்பட வேண்டுங்கிற இது வந்து அவ வந்து மக்கள்கிட்டையும் அரசுகிட்டையும் ஒரே நேரத்தில் வரணும். வருமானங்கள் வந்து டைவர்சிஃபை ஆகணும். அரசுக்கு வர்ற வருமானம் இவன் நிறைய காரியம் பண்ண வேண்டியிருக்கு. நோபடி டினைஸ் இட். ஆனால் எங்காவது ஒருவர் வித்திட வேண்டுமே. அந்த முயற்சி இங்க வந்து சிறப்பா நடந்திருக்கு. சிறப்பா நடந்திருக்கு சொல்றீங்க சார். தமிழ்நாடு சொர்க்க பூமியாக மாறல. தமிழ்நாட்டுல தேனும் பாலும் போடல. மதுக்கடைகள் திறந்திருக்குது. அதுக்கப்புறம் எல்லாரும் நீங்க ஏன் திமுகவை ஆதரிக்கிறீங்க? ஏன்னா தேனும் பாலும் ஓடுவதற்கான சூழ்நிலையை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். மதுவின் கொடுமையை உணர்ந்து, ஆனா மதுவின் கொடுமை வந்து அதை ஒரு பெரிய இன்கம்மா வந்து ஸ்டேட்டுக்கு வர்றது வந்து முதல்ல வந்து அந்த தாட் வந்து எல்லாத்தையும் வந்து வெளியில போகணும். இன்னைக்கு இவ்வளவு சொல்ற இவர் வந்து எதிர்கட்சி தலைவர் ஒருவேளை ஆளுங்கட்சி ஆனார்னா இன்னும் கொஞ்சம் மதுக்கடையை திறந்து வைக்க போறாரு. அன்றைய எல்லாத்தையும் மறந்துடுவார். என்னன்னு சொன்னாரோ அத்தனையும் மறந்துடுவார். அப்படி இருக்கக்கூடாது. இந்த ஒருங்கிணைந்த வளர்ச்சின்னு சொல்ற மாதிரி இதுல ஒருங்கிணைந்த ஒரு நோக்கு வரணும் எல்லாருக்கும். இது டியூட்டி ஹவர்ஸ் வந்து இதுல வந்து குறைக்கணும். ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து மதுக்கடைகள்ல இடங்களில் பல இடங்களில் வந்து கடைகளுடைய இது நம்பிக்கை இது எண்ணிக்கை வந்து குறைக்கணும். அதுக்கப்புறம் என்ஜிஓஸ் மூலமா வந்து பிரச்சாரங்கள் வந்து தீவிரமாக நடத்தப்பட வேண்டும் குடியுடைய தேவையில. அதுல பெண்கள் வந்து நிச்சயமா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க தான் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க ஆண்கள் இது மாதிரி இருக்கிறதுனால. அதனால இது எல்லாமே வந்து மெனி ஃப்ரண்டட் அட்டாக்னு சொல்லுவாங்கல்ல, பல்முனை தாக்குதல் நடத்த வேண்டிய ஒரு பிரச்சனை இது.
இதை வந்து ஒரு தேசிய பிரச்சனையா பார்க்கணுமே ஒழிய இதை வச்சு அரசியல் ஆதாயம் தேடணும்னு நினைக்கக்கூடாது. சரி, எல்லாருக்கும் ஒண்ணு தெரியாதா? பல பேருக்கு இது தெரியாத விஷயம். முதல்ல வந்து மதுக்கடைகளை கலைஞர் கருணாநிதி கொண்டு வந்தார். எம்ஜிஆர் அதை வந்து எதிர்த்தார். எதிர்த்ததுக்கு அப்புறமா அவர் கலைஞர் வந்து கைவிடல. அதுக்கப்புறம் வந்து தோத்ததுக்கு அப்புறம் கலைஞர் வந்து இது நமக்கு மிகப்பெரிய தீங்கு விளைவிச்சது, அதாவது ஓட் பேங்கை வந்து இது பாதிச்சது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மதுக்கடைகளை வந்து மூடிட்டாரு. மது விலக்கு திரும்பவும் கொண்டு வரப்பட்டது தமிழ்நாட்டில் கலைஞரால். அந்த கொண்டு வரப்பட்ட மது விலக்கை மறுபடியும் அழிச்சு கட்டினது வந்து எம்ஜிஆர் தான். தைரியமாக பேருக்கு சொல் தெரியும். நீ மனிதன் தானா அப்படின்னு கேட்டுட்டு இது எத்தனை பேருக்கு தெரியும்? டாஸ்மாக கொண்டு வந்துட்டு அதை வந்து ஒரு சின்ன இன்கமா இருந்ததை டாஸ்மாக் முக்கியமான வருமானமா வரணும்னு போட்டி போட்டுக்கிட்டு வளர்த்தது எதனால? அதனால இந்த பொறுப்பு எல்லாருக்குமே இருக்கு. இதா இருந்தாங்கன்னா அரசுல வந்து பெரிய அரசியல்வாதிகளா இருந்தாங்கன்னா மது தொழிற்சாலை வச்சிருக்காங்கல்ல, எல்லா கட்சிகளும் முதல்ல அந்த மது தொழிற்சாலை வச்சிருந்தா நீங்க எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்றதுக்கு தகுதி இல்லைன்னு எல்லா கட்சிகளும் பொதுவாக சொல்ல வேண்டும். இது எல்லாமே வந்து ஒரு கட்சியுடைய பிரச்சனை இல்லை. This has to be done. This has to be tackled. இதுல இந்த வளர்ச்சி பத்தி இவங்க எல்லாரும் பிஎம் பேசுறாரு, மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் பேசுறாரு, எதிர்கட்சி தலைவர் இபிஎஸ் பேசுறாரு. உதயநிதியும் வளர்ச்சி தொடர்பாக இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாரு சார், துணை முதலமைச்சர். அவர் சொல்றாரு, அதிமுக ஆட்சிக்கு மீண்டும் வந்து விட்டால் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய அளவுல பாதிப்பு வரும். பின்னோக்கி போய் இந்த 5 ஆண்டுகள்ல பெற்ற முன்னோக்கி போன வளர்ச்சி வந்து பின்னோக்கி போகும் ஆபத்து இருக்கு. அதனால எக்ஸசைஸ் இந்த வாக்குரிமையை பயன்படுத்துவதில் நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஆமா, ஏன்னா அது ப்ராக்சி ரூலா இருக்கும். 1-2 விஷயத்துல எடப்பாடி வந்து துணிந்து செயல்படுவார், இந்த 7.5% கொண்டு வந்த மாதிரி 1-2 விஷயத்துல. ஆனா பொதுவாக வந்து அவங்க சொல்றதுக்கு ஏத்துக்கிட்டு இணக்கமா தான் போவாங்க. இது பழைய ஹிஸ்டரி வச்சு பார்த்தா அப்படித்தான் தெரியுது. அதனால அவர் சொல்றது ரொம்ப கரெக்ட். இன்னொன்னு, உதயநிதி வந்து ஒரு புது விழிப்புணர்வு வந்து ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் வந்து கொண்டு வந்தார். அது ரொம்ப வரவேற்பு தந்தது. ஆனா இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா, இது யங் பாய்ஸும் சின்ன குழந்தைகள்லாம் வந்து ஸ்கூல்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மது ஆளாயிடுறாங்கன்னா, they have such a lot of energy. அந்த எனர்ஜியை வடிகால் கட்டுறதுக்கு வழி வந்து ஸ்போர்ட்ஸ் ஒரு முக்கியமான விஷயம். அதனால கிராமப்புறங்கள்ல ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸை என்கரேஜ் பண்றதும் அதற்கான பரிசு தொகையை அதிகரிக்கிறதும் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அரசு வந்து ஈடுபடுறது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் இவங்க பண்ணுவாங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கு. அது தவிர இன்னும் ஒரு செய்தி சார், நானாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள போகல, அதிமுக கூட்டணிக்குள்ள போகல, அமித்ஷா தான் கூப்பிட்டாரு, அதனால போனேன். தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கிறது தான் அதிமுகவுக்கும் நல்லது, அமமுகவுக்கும் நல்லதுன்னு டிடிவி தினகரன் சொல்றாரு சார். அது தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லதாங்கிறத சொல்லல, அதிமுகவுக்கும் நல்லது அமமுகவுக்கும் நல்லதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அது என்ன என்ன காரணம் என்ன சார்? இல்ல, ஏறக்குறைய அவர் சொல்லிட்டார்ல, கூப்பிட்டாங்க போனேன்னா கூப்பிட்ட உடனே போவாங்களா? போறதை தவிர ஒரு வழி இல்லைன்னா போவாங்க. இதுக்கு மேல சொல்றது கொண்டு அதான் இங்க வழக்குகளால் உருவான கூட்டணி அப்படின்னு உதயநிதி சில இடங்கள்ல பேசுறாரு. அது இதுதான் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது. இன்னும் காமனாக ஒரு பிரச்சாரம் ஓடிட்டே இருக்கு சார், அதோட நிறைவு செய்யலாம் சார். திமுக ஆட்சியில இருக்கக்கூடிய அமைச்சர்கள் 11 பேர் மேல ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. எல்லா இடங்கள்லயும் பேசும்போது சொல்றாங்க. இந்த 2021 இருந்து 2025 26 வரைக்கும் இந்த 5 ஆண்டுகள்ல அவங்களுடைய அமைச்சரவை செயல்பாடுகள் காரணமாக வந்த வழக்குகள் அதுல ஒண்ணும் இருக்கிறதாக தெரியல. ஆனாலும் கணக்க வந்து இந்த ஆட்சி மேல எழுதுற மாதிரி அவங்க பேசுறாங்க. எப்படி? இல்ல, அறப்போர் இயக்கம் கம்ப்ளைண்ட் பண்ணி இருக்கிறது, KN மேல் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கு இந்த டென்யூர் அது இப்ப உள்ளது. ஆமா, அது வந்து கம்ப்ளைண்ட்ங்கிற லெவல்ல இருக்கு சார். ஆமா, விசாரணைக்கு போய் வழக்குகளாக இருக்கிறது அந்த மாதிரி லெவல்ல உண்டான கேசஸ் தான் அவங்க நார்மலா அவங்க சொல்றது. பழைய வழக்குகள் 2006 to யாருக்குமே ஆர்வம் இல்லை. லஞ்ச ஊழல்ல ஈடுபட்டார்கள்னு சொல்லப்படுகிற அமைச்சர்கள் மேல அல்லது மாஜி அமைச்சர்கள் மேல தீவிரமான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு யாருக்குமே ஆர்வம் இல்லை. அதை பத்தி பேசுறது வேஸ்ட் ஆஃப் டைம். மக்கள் தோல்வி இதெல்லாம் ஏமாத்து வேலை.
மாஜி அமைச்சர்கள் மேல வழக்குகளை தொடர்ந்து ப்ரொசீட் பண்ண முடியாம இந்த பீரியட்ல இருந்ததுக்கு ஆளுநருடைய அனுமதி இல்லை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காரணம் சார். அது அப்ப அதை வெளியில அந்த வந்து ஆளுநருக்கு எகென்ஸ்ட் அத்தனை பேசும்போது இதையும் சொல்லியிருக்கு. இதைத்தான் உரத்த குரல்ல முதல்ல சொல்லி சொல்றாங்க சார், அது எல்லாம் சொல்றாங்க. ஆனா சரி மீடியா வெளிச்சம் அதுக்கு கிடைக்கல அப்படின்னு. மீடியா விஷயம் கிடைக்கல. ஓகே சார். வேறு நிறைவாக நீங்க ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க சார். நிறைய செய்யலாம். இல்ல சார், அதுக்குள்ள என்ன நிறைவு? எலெக்ஷன் வருது, இன்னும் நிறைய நிறைவுகள் வரும். அந்நேரம் பார்ப்போம். ஓகே சார். நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம். ரொம்ப நன்றி. வணக்கம். வணக்கம்.